அதிமுகவுக்கு உயிர் கொடுத்ததே பாமக தான். உங்களோட கூட்டணி வச்ச தியாகி இல்லாட்டி துரோகிகளான அன்புமணி விமர்சனம் இது உலகத்துக்கே தெரியும் யாரால அங்கீகாரம் கிடைச்சது. அம்மா இல்லைன்னா அங்கீகாரமே கிடையாது. அம்மா இல்லைன்னா பாமகன்றது வெளியே தெரியாது. இவர் சொல்றாரு அம்மாவுக்கு சோதனையான காலகட்டத்தினாங்கன்னு. எங்களுடைய முதுகுல ஏறி சவாரி செய்யறவங்க தான் நிறைய பேர். நாங்க யார் முதுகு சவாரி செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஒரு விஷயம், பாமக அன்னைக்கு அலையன்ஸ் இதே அவர் எப்படிப்பட்டவர்ன்றதுக்கு நான் சொல்றேன் பாருங்க. பாமக கட்சி ஆரம்பிக்கும் போது திரு ராமதாஸ் என்ன சொன்னார், அவரு நானோ என்னுடைய குடும்பமோ அரசியலில் ஈடுபட மாட்டோம், எந்த அரசு பதவிக்கும் வரமாட்டோம், அப்படி வந்தா சவுக்கெட்டு அடிங்கன்னாரு. சவுக்கெட்டு அடிங்கன்னாரு. இப்ப அவங்க சார்ந்த கட்சிக்காரர் தான் அவங்க சவுக்கெட்டு அடிக்கணும். ஏன்னா இப்ப யார் நிக்கிறா, திருமதி ராமதாஸுடைய சௌமியா அந்த மாதிரி நிக்குது. அதே போல இவர் மத்திய அமைச்சர் யாரால ஆனாரு, அன்புமணி பேரோ திரும்ப யாருக்காது. அன்புமணின்னு சொல்லி இந்தியா ஃபுல்லா தெரிய வச்சது அம்மா தான். அதை மறந்துட்டு பேசலாமா? இப்படி தமிழ்நாடு மன்னிக்குமா? உங்க தொண்டர்களே மன்னிக்க மாட்டாங்க. உங்க தொண்டர்களே எங்க கூட தான் உறவு வச்சுக்கணும்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தான் கூட்டணி வச்சுன்னு விரும்பினாங்க. ஆனா அதெல்லாம் மாறி என்ன நடந்ததோ தெரியாது. அது திரைமறைவுக்குள்ளதான் தெரியும். அதாவது அது நீங்களே ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் பண்ணீங்க நீங்க. சரிதானே? ஏன்னா தானம் கொடுத்த மாட்டையே பல்ல பிடிச்சி பாக்குறவரு திரு ராமதாஸ் அவர்கள். தானம் கொடுத்த மாட்டையே பல்ல பிடிச்சி பாக்குற ராமதாஸ் அவர்கள். அதனால ராமதாஸ் பொறுத்தவரையில திரு ராமதாஸ் பொறுத்தவரையில சொல்றேங்க, அவரை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா எது அதாவது சொல்றேன், சீட்டுல இருந்து மற்றதுல இருந்து வேற அதிகமானா அதுக்கு தான் உடன்படுவார் ஒழிய கொள்கையாவது கூட்டணியாவது வெங்காயமாவது அதெல்லாம் எதுவும் கிடையாது எங்களுக்கு. எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் அவருடைய அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு யார் உடன்படுறாங்களோ அவங்களோட தான் கூட்டணி. அதனால அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு நாங்க உடன்படல, எதிர்பார்ப்புக்கு உடன்பட்டவங்களோட அவர் கூட்டணி வச்சுக்கிறாரு. அதனால ஒன்று நன்றி மறக்க கூடாது. இன்னைக்கு கட்சி அங்கீகாரத்துக்கு கொடுத்தது அதிமுக. திரு ராமதாசுடைய மகன் திரு அன்புமணி மந்திரியாக்குறது அதிமுக. அப்புறம் சட்டமன்றத்தில் இன்னைக்கு 5 எம்எல்ஏ இருக்காங்க. தனியா நின்று உங்களால ஒரு எம்எல்ஏ வர முடியுமா? தனியா நின்று ஒரு எம்எல்ஏ வர சொல்லுங்க. நீங்க தனியா நிக்க வேண்டியதானே? தனியா நிக்க முடியாதுல்ல உங்களால. தனியா நின்று ஒரு எம்எல்ஏ வர முடியாதவங்க வாய் மட்டும் பெருசா இருக்கு. அதனால அது பெருசா யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் அப்படிதான் கடந்த காலத்துல பார்த்தா அது ஒரு புறக்கணிச்சுட்டு போற மாதிரி தான் போனது. பாரத ரத்னா விருது வழங்கும் பொழுது அத்வானி விருது வழங்க சென்ற போது குடியரசுத் தலைவருக்கு முறையான மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திருமாவளவன் குடியரசுத் தலைவருக்கு ஒரு முறையான மரியாதை கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வச்சு இப்போ திரௌபதி முர்மு சீட் இல்லாம அவங்க நின்றுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பாரத ரத்னா விருது அத்வானிக்கு வழங்கும் போது பிரதமரும் அத்வானியும் அமர்ந்திருக்காங்க, குடியரசுத் தலைவர் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகைப்படம் பரவலாயிருக்கு. அது பத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் கனிமொழி எல்லாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு முறையான மரியாதை கொடுக்கல. குடியரசுத் தலைவர் இல்ல பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பழங்குடியினர் இனத்தை ஒரு உயர்ந்த பதவியில வச்சுட்டு அந்த பழங்குடியினர் ஓட்டு வாங்கணுன்றதுக்காக நான் உயர்ந்த பதவியில வச்சேன். ஆனா நடைமுறையில நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தப்பு. அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதனால ஒரு எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு பழங்குடியினர் சமுதாயத்தை சார்ந்தவங்க, ஒரு பெண்மணி, அது இந்தியாவுடைய ஒரு முதல் குடிமகள். அந்த முதல் குடிமகளுக்கு உரிய மரியாதை கொடுக்கலன்னா அது கண்டிக்கத்தக்கது.